Hi guys. Hi guys. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து January 14. இன்னைக்கு வந்து ஒரு பொங்கல்ல முதல் நாளான நாள் இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல நம்ம ஒரு 5 ஸ்டெப் மார்ஷல் ஆர்ட்ஸ் இத கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் நிக்கணும். நின்னுட்டு பாருங்க. உங்களோட லெஃப்ட் ரைட் லெக் பேக்ல எடுக்கணும். பேக்ல எடுத்த உடனே பாருங்க ரைட் ஹேண்டை இப்படி கொண்டு வரணும். இங்கிருந்து இப்படி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் பாருங்க ரைட் எடுத்து பின்னாடி வைக்கணும். அதே டைம்ல லெஃப்ட் ஹேண்டு பிளாக் எடுக்கணும். அடுத்து பாருங்க சேர்த்தி காலை வைக்கும் போது இங்க மேல இருந்து இப்படி அழுத்தணும். ஷார்ட் பிளாக் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் எடுக்கிறோம். அடுத்து ஷார்ட் பிளாக் பண்றோம். இது ரெண்டும் இப்போ ஒட்டுக்கா செய்யலாம். ஃபர்ஸ்ட் பிளாக் அடுத்து ஷார்ட் இப்படி எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற கையை சரியா இப்படி இருக்கிற கையை அப்படியே சைடில் சாப் பண்ணணும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கு எகெயின் அடிக்கிறோம். அடுத்து இங்கே இருக்கிற கையை வந்து எந்த லெக்கு கரெக்டாக எந்த ஹேண்டு ஷார்ட் பிளாக் பண்ணீங்களோ அதில் இப்படி கட் பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பு ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் 1 2 மூணாவது ஸ்டெப்பு பார்த்துட்டோம் ஓகேவா. இப்போ பாருங்க எப்படி அதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக்கு ஸ்பீடு அடுத்து ஷார்ட் அடிக்கணும். அடுத்து கட் பண்ணணும். தேர்ட் கட்டு ஓகேவா. இப்போ எடுக்கிறோம் பிளாக் எடுக்கிறோம் ஷார்ட் அடிக்கிறோம் அடுத்து சைடில் கட் பண்ணுறோம். இப்படி இந்த 3 ஸ்டெப்பு இது போகும். இது வந்து ஃபிசிக்கல் பெனிஃபிட்டும் இதில் இருக்குது சரியா. ஃபிசிக்கல் பெனிஃபிட்டு இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் மெயினாக. அதுக்கப்புறம் தான் இது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லு. இது எப்படி எக்ஸசைஸ்னா பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோமா பிளாக் பாருங்கள் இப்படி எடுக்கும்போது இங்கே ரொட்டேட் ஆகும் இங்கே ரொட்டேட் ஆகும் இங்கே ரொட்டேட் ஆகும். இந்த இது வந்து ரொட்டேஷன் பண்ணுறப்ப என்னன்னா ஒரு பிளாக் எடுக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா மசில்ஸும் ஸ்ட்ரென்த் ஆகும். அதனால தான் இது பிளாக். ஓகே அடுத்து எடுத்து அடிக்கும்போது பாருங்க இந்த சைடு இங்கிருந்து இந்த சைடில் வரும். அடுத்து கட் பண்ணும்போது கையை நீட்டுறோம் ஓகேவா. இதே வந்து இப்போ என்னன்னா நம்ம ஒரே சைடில் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. இது டபுள் சைடு. இது வந்து ஒரு எக்ஸசைஸுங்கிறதால டபுள் சைடாக செய்யணும். அதனால தான் ஓகேவா. எந்த ஒரு எக்ஸசைஸுமே டபுள் சைடு தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் இந்த ரைட் லெக் எடுத்து வச்சோம். இப்போ என்ன பண்ணுறோம் லெஃப்ட் எடுத்து வச்சு ரைட்டில் பிளாக் பண்ணோம். அதே தான் பிளாக் பண்ணுறோம். அடுத்து எடுத்து வைக்கிறோம். எடுத்து இந்த சைடில் கட் பண்ணுறோம் ஓகேவா. இதே தான் ஆல்டர்னேட். லெஃப்ட்டில் பழகணும் அடுத்து ரைட்டில் பழகணும். ஃபர்ஸ்ட்டு ஓகே ரைட் பிளாக் அடிக்கணும் எடுத்து கட் பண்ணணும். இப்போ மூணாவது ஆயிடுச்சா. இப்போ நாலாவது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்க ஸ்ட்ரைட் இந்த ஸ்ட்ரைட்டில் இப்படி பஞ்ச் பண்ணணும். நாலாவது சரியா கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு பஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ அதே தான் பிளாக்கு எடுத்து அடிக்கிறோம் அடுத்து கட் பண்ணுறோம் அடுத்து திரும்பி பஞ்ச் பண்ணுறோம். இது மொத்தம் 4 ஸ்டெப்பு. இப்போ 5வது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பாருங்க பின்னாடி கால் இதை வந்து அப்படியே தூக்கி இப்படி பேக்கில் கட் பண்ணணும் ஓகேவா. இது வந்து ஸ்டாண்டிங்கு. இதுலேயும் வந்து மூமெண்ட்டு இதில் இருக்காது. ஏன்னா இது ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுனால இந்த 5 ஸ்டெப்பு வந்து எப்பயுமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது வந்து இந்த 5 ஸ்டெப்பு ஸ்டாண்டிங் தான். எந்த ஒரு இடத்துலையுமே மோஷன் ஆகாது. ஏன்னா இது ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான். இது எக்ஸசைஸுங்கிறதுனால மட்டும்தான் வீடியோ மேக் பண்ணி போட முடியும். இதே நாங்கள் ஜென்ரலாக கற்றுக் கொடுக்குற விஷயம்லாம் வந்து அதில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கலந்துருக்கும். அப்படிங்கும்போது இதுலேயும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கலந்துருக்கும். ஆனால் வந்து வெளிப்படையாக தெரியாது. மேக்ஸிமம் வந்து எக்ஸசைஸ் தான் ஓகேவா. ஓகே இப்போ ஸ்டார்டிங் 1 black again chop again வந்து கட் again punch ஆயிட்டு மேலே பிளாக்ல எடுக்கணும். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒன் சைடை பழகிட்டோம். இப்போது இன்னொரு சைடு பழகலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த கால் எடுத்து வச்சோம். இப்போ என்னன்னா இந்த கால் அதாவது ஃபர்ஸ்ட்டு ரைட் எடுத்து வச்சோம். இப்போது லெஃப்ட் தான் எடுத்து வைக்கணும். லெஃப்ட் எடுத்து வச்சு ரைட்டில் பிளாக் பண்ணணும். அதே தான் பின்னாடி இருக்கிற காலை எடுத்து அடித்து தட்டணும்.
தட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். கட் பண்ணது பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி இருந்து இப்படி தூக்கி நிறுத்தணும். மொத்தம் இது 5 ஸ்டெப்பு. இதே இன்னொரு தாட்டி ரிப்பீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், நின்றுட்டுமா. அடுத்து பிளாக், அகைன் ஷார்ட், அகைன் கட், அகைன் பஞ்ச் அண்ட் தென் பேக் ரிஸ்ட். சரியா? இடத்துல போய் இப்படி நிறுத்தணும். இது வந்து ஒரு எக்ஸசைஸாக மட்டும் பழகணும். இது எக்ஸசைஸாக பழகிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே டைரெக்ஷனில் உங்களுக்கு தெரியாது. இப்போது டைரெக்ஷன் மாற்றணும். அதாவது இப்போ ஸ்ட்ரைட்டில் நிற்கணும், இப்போ இப்படி நிற்போம். சரியா? இப்படி நின்னா எந்த இடத்துல எப்படி எடுக்கிறோங்க அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். எந்த ஒரு வீட்லேயும் 4 செக்ஷன் 4 டைரெக்ஷன் போகும். ஓகேவா? இது ஸ்டாண்டிங் மட்டும்தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 1 ஃபர்ஸ்ட். ஓகே, 1 2 3 4 5. அதே மாதிரி தான். இப்போ இங்கே ஸ்டாண்டிங்கில் இப்படி நிற்கிறோமா. இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்த ஆல்டர்னேட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரைட் 1 2 3 4 5. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்டர்னேட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம். அடுத்து 1 2 3 4 5. ஓகே, இப்போ நம்ம அந்த டைரெக்ஷனில் முடிச்சோமா. இப்போ நம்ம இந்த டைரெக்ஷனை எடுத்துக்குவோம். சரியா? இந்த டைரெக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எப்பயும் மாதிரி தான் 1 ரவுண்டு வரும். ஒரு ரவுண்டு ஒரு சைடு நம்ம செஞ்சோம்னா வரும். இப்போ அதே மாதிரி தான். ஓகே, 1 2 3 ஓகே 3 4 5. ஓகே, guys, இன்னையோட இந்த 5 ஸ்டெப் முடியுது. இந்த 5 ஸ்டெப்பில் வந்து நல்ல வித்தியாசமான ஒரு ஸ்டெப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, எப்பயுமே கீப் ஸ்லிம், கீப் ரெடி. ஓகே, பாய்.